guys, சௌமி மாமி சேனலுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நான் வந்து போடுற பதிவு வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்புன்னு சொல்லலாம். இது எப்படின்னா, உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாலோ இல்லாட்டி உங்கள் வீட்டில் நான்வெஜ் பிரியர்கள் இருந்தானா, ஒருவேளை உங்கள் வீட்டில் நான்வெஜ் அன்றைக்கி சமைக்க முடியல சில ரிலீஜியஸ் ரீசன்ஸ்னால, இல்லாட்டி உங்களுக்கு வந்து பட்ஜெட் ப்ராப்ளம் மாத கடைசியெலாம் நம்மளுக்கு வரும் இல்லையா, அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த ஒரு வகையான ஒரு டிஷ்ஷை நம்ம செஞ்சு கொடுத்தானா அவங்க லபக்குன்னு சாப்பிடுவாங்க. ரெண்டாவது இது கோல்டுக்கு வந்து ஒரு சரியான ஒரு நிவாரணி அப்படின்னு சொல்லலாம் இந்த டிஷ்ஷை. ரொம்பலாம் பில்டப் இல்லைங்க, இது வந்து சோயா மசாலா தான். இது ரொம்ப ஈஸியாக எளிதாக நம்ம செய்யலாம். ப்ளஸ் இதை எப்படிலாம் வந்து இனோவேட்டிவாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலான்னு இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பத்தாவதுக்கு இதை என்னோட பொண்ணை வச்சு நான் செய்ய வச்சேன். அவளுக்கு 10 வயசு ஆகுது. அப்போது வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க குழந்தைங்களுக்கு இந்த பதிவு காமிச்சிங்கன்னா, இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நம்ம குழந்தைகளே நம்மளால் இதை செய்ய முடியுமா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வகையான ஒரு கான்ஃபிடென்ஸ் வர்றதுக்கும் இது வந்து ஒரு வழிவகுக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த பதிவை உங்கள் குழந்தைங்க கிட்ட நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள். குழந்தைங்க வந்து வீட்டு வேலை, சாப்பாடு செய்கிறது, கேர்ளு பாய்னு வித்தியாசப்படாமல் எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு மெசேஜ் இருக்கும் இந்த வீடியோவில். அதனால் உங்களோட குழந்தைங்களுக்கு இந்த பதிவை காட்டுங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் சௌமி மாமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கல்லுப்பு காற்று வராத மாதிரி அவ்வளோதான். ஓகே, காற்று வருது. அப்போ இது போடக்கூடாது, அங்கேயே வச்சு சின்ன மூடி எடுக்கலாம். இப்படி டைட்டாக மூடணும். ஓகேயா? குறைச்சி வச்சிடணும். பார்த்தியா தண்ணி விடுது, பார்த்தியா அந்த தண்ணியிலேயே குக் ஆகணும். ஓகேயா? டைட்டாக இருக்கும். ஸ்லோவாக பிடிச்சி கேப்பை கார்னரில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வை. டைட்டாக பிடிச்சிக்கோ கிளாஸு. போடு. அதான் மிளகாத்தூள் எடு. டைட்டாக பிடி. போதும், போடு. டைட்டாக பிடிக்கணும். க்ளோஸ் பண்ணி டைட்டாக மூடணும். ஃபர்மாக வச்சுக்கணும். கையை ஓப்பன் பண்ணு. ஸ்மெல் பண்ணி பாரு. கொரியாண்டர் சீட் ஸ்மெல் வருதா? இப்போ தான் கொரியாண்டர் பவுடர். க்ளோஸ். கரம் மசாலா சின்ன சைஸுக்கு ½ கிளாஸ் வாட்டர். ½ கிளாஸ் போடு போடு. பவுடர்ஸ் இருக்குல்ல, அதில் ஒரு பச்சை வாசனை இருக்கும். நீ வதக்க அந்த வாசனை போயிடும். ஓகே, ஐ ஹாவ் அ சன் ஆல்சோ. ஐ வில் டீச் ஹிம். It's not a gender work. Learning how to make food for yourself does not require a gender. Have you seen Appa? He makes the best. Actually, it's in science they have proved that வீட்டில் இருக்கிற வேலையை பண்ணானா your coordination, hand-eye coordination, brain efficiency-லாம் increase ஆகும். Reflexes. And you become more confident. அதனால தான் ஜப்பான்லலாம் எல்லா வேலையும் பாய்ஸ் கேர்ள்ஸ் சேர்ந்து பண்ண சொல்லுவாங்களாம். ஸ்கூல்லேயே. ஆமாம், பாத்ரூம் டாய்லெட் வரைக்கும் க்ளீன் பண்ணுவாங்க. அவங்களே ஃபுட் போட்டுப்பாங்க. நம்ம ஊரில் அது கிடையாதுல்ல. லீவில் தானே உங்களை பண்ண வைக்க முடியும். So when I grow up and I'm a girl boss, I can pack my own lunch and go. You feel empowered. நீ நிறைய பேருக்கு you can also give food to people once you know how to cook la. Yeah. Whenever my friends come over, I can. Especially learning how to cook empowers you. You can feed people. You can eliminate somebody's hunger, not just yours. இன்னொருத்தவங்களோட பசியை கூட நீ போக்கலாம். How empowering that is. அது எவ்வளோ ஒரு பவர் அது. இப்போ நீ என்ன பண்ணும், லைட்டாக ஓரத்துலேருந்து இப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். டேஸ்ட் பண்ணு. இந்த ஓரத்துலேருந்து. ஊடாலாம் இல்லை, உப்பு தேவையில்ல, கம்மியாக தானே இருக்குது. இப்போ நம்ம சோயா வேறு ஆட் பண்ண போகிறோம்ல. உப்பு போடுறது நான் ஐ டீச் யூ another day. Now I'll add myself. ஓகே, குறைச்சி வை. ஹாட்டாக இருக்குல்ல, அப்போ குறைச்சி வை. இப்போ இதை போடணும். ஓகே, யூ ஹாவ் டு ஃபோல்ட் இன். ஓகே, இப்போ டேஸ்ட் பண்ணி பாரு. உப்பு எப்படி இருக்குது?
உப்பு கம்மி. ஆல்வேஸ் டேஸ்ட் அண்ட் செக். ஓகே, என்னது அது? டெசிகேட்டட் ட்ரை கோகோனட். வாட்? டெசிகேட்டட் ட்ரை கோகோனட்? துருவன தேங்காய் காஞ்சி போன மாதிரி. லுக்ஸ் லைக் ஸ்னோ. இட் லுக்ஸ் லைக் ஸ்னோ. தமிழ் பேசுறியா? பனி மாதிரி. பனி மாதிரி. ஸோ பனி இஸ் ஃபாக். பனி ஃபாக், அது பனி மூட்டம். இது வெறும் பனி. பனி ஆல்சோ மீன்ஸ் வேலை. அது பனி, அது 3 சூழினா. சோயா ஒரு தாவரம். உருவம். தாவரம். I said உருவம். உருவம் எல்லாத்துக்கும் தான் உருவம் இருக்கு. தாவரம். தாவரம் தான். எப்படி இருக்கு? சரி, பிரியாணி ரைஸோட இது வச்சு சாப்பிடும்போது பிசைஞ்சிடணும் பிரியாணி ரைஸோட. அப்போ இட் வில் கிவ் அ ஃபீலிங் ஆஃப் சிக்கன் பிரியாணி மாதிரி இருக்கும். சும்மா அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அதுவும் கோல்டெல்லாம் இருந்ததுன்னா பட்டை, கிராம்பு, லவங்கம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கிட்டா கோல்டில் மூக்கில் இருக்கிற அடைச்சிட்டு இருக்க சளிலாம் அடிச்சு பிறண்டு கீழே வந்து ஊற்றி எடுத்துலாம். வெளில சுட சுட சாதம் சாம்பார் போட்டு வீட்டில் இருக்கிற, இன்றைக்கி என்ன நான் வீட்டில் இருக்கிற மிச்ச காயெல்லாம் காலி பண்ணோம். அன்றைக்கி நான் வைக்கிற ஒரே ஒரு டிஷ்ஷு சாம்பார். ஸோ கதம்ப சாம்பாரில் இவனை போட்டு கூட ஆவி பறக்க சாப்பிடல. வாய் பொறுக்கும் கை பொறுக்கார், அந்த அளவுக்கு சூடு. ஓகேயா, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எம்மிமா நான் சிக்கன் நல்லா இருக்கா சிக்கன்? தம்சப்பா. இப்படிலாம் சிக்கன் இல்லாத காலத்தில் மாத கடைசி ஆகும்போது இதை பண்ணி சாப்பிட்டா எங்களுக்கு தெரியாது. நம்ம வச்சு சாப்பாடு கொடுத்துலாம். மத்தியானம் பிரியாணி சாப்பிடலாமா? சிக்கன் பிரியாணி. தென்காசியிலேருந்து பார்சல். what is it? என்ன இது உங்களது? குரு பூட்டு ஊறுகாய் எனது ஃபேவரட். இது அப்பாவோட ஃபேவரட். எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிச்ச நார்த்தங்கா ஊறுகாய், எலுமிச்சங்கா. நீங்களாம் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்றால் உங்களுக்கு இந்த குரு ஊறுகாவின் மகிமையை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, அதாவது எண்ணெய்லாம் நிறைய போட்டிருக்காது இதில். ரொம்ப லைட்டாக இருக்கும் இந்த குரு ஊறுகாய். அதுவும் பழைய சாதத்துக்கெல்லாம் வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடுவோமா? இன்னைக்கு என்ன மெனு? ஆடா நாய, நான் சமைச்சது என்னது? சாய்பீன் கறி. சாய்பீன் இல்லடி, சோயா மீல். அதுக்கப்புறம் ஊறுகாய், சாம்பார். தயிர் சாதம் கிடையாது, மூக்கு உறிஞ்சிக்கிட்டு இருக்க தயிராம். ஏன் திருப்பி அடுத்த வாரமும் ஃபுல்லாக கோல்ட்லேயே போகணுமா? ஏற்கனவே உங்களால தான் உட்காந்து ரிவ்யூ பண்ண முடியாமல் தைலத்தை தேய்ச்சி விட்டுட்டு நைட் ஃபுல்லாக உட்காந்து தெர்மாமீட்டரை வச்சு டெம்பரேச்சர் பற்றி இப்போ தான் கொஞ்சம் சரியாக்கி விட்ருக்கேன். தயிர் சாதம் இன்னைக்கு, சாம்பார் சாதம், இல்லாட்டி அந்த தொக்கை போட்டு நீங்கள் அப்படியே ஒரு பிரியாணி மாதிரி சாப்பிடலாம். ஸ்பூன் நல்லா இருக்கா? சூடான பாஸ்மதி ரைஸ். சின்ன வயசில் இந்த பிள்ளை அதுக்கு என்னது சாப்பிட்டாலும் ஓவராக சாப்பிட்டா வாந்தி வரும், இருமல் வந்தால் வாந்தி வரும், கம்மியாக சாப்பிட்டா வாந்தி வரும், அழுதா வாந்தி வரும், கோல்டு வந்தால் வாந்தி வரும், ஃபீவர் வந்தால் வாந்தி வரும். வாந்தி எதுக்கு வராதுன்னு தான் தெரியாது. அந்த நேரத்தில் இந்த குரு ஊறுகாய் தான் எனக்கு உதவிச்சு. கழுவிட்டு அந்த ஊறுகாவை நாக்கு கடியில் வச்சு செப்ப சொல்லுவோன்னா அப்போ அந்த வாந்தி வர ஃபீலிங் போயிடும். அன்னைக்கு பிடிச்சிது. இதுக்கு பேர் என்னடி? லெமன் கட்டின்னு கத்தோம். ஸோ அன்னைக்கு பிடிச்ச லெமன் கட்டி பார்த்தீங்களா, எண்ணெயே இருக்காது அவ்வளோ. திஸ் இஸ் நாட் ஸ்பான்சர்ட். ஐ டோன்ட் பிலீவ் இன் ஸ்பான்சரிங் திங்ஸ். பிடிச்சிருக்குன்னா சொல்லுவேன்.
I want அதனால உங்களுக்கு more திருநெல்வேலி chicken. பக்கத்துல யாராவது இருந்தாங்கன்னா நீங்க இந்த குரு ஊறுகாய் வாங்கி சாப்பிடுங்க. எவ்வளவு? 300 கிராம் 150 ரூபா. இவ்வளோ வைக்காதடி, பேக்கில் ரெட் லைட் தெரியும். ஆமாம், பின்ன இவ்வளோ வச்சானா தொக்கு போட்டு இன்னைக்கு ஒரு புடி ஆல்வேஸ் வெல்கம் யூ. Always welcome you. அந்த பதில சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அதில் இருக்கிற சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கேன்ல. இதுதான் ஒரு ஃபோக்ஸ் லெதர்லாம் சொல்கிறாங்களா, ஃபால்ஸ் லெதர் அப்படின்னு சொல்ல மாதிரி இது ஃபோக்ஸ் மீட், ஃபோக்ஸ் சிக்கன் பிரியாணி. ரைட்டு, போய் என்ஜாய் பண்ணி உன் தங்கச்சிக்கிட்ட உண்மையை சொல்லிடாத. ஓவர் ரியாக்ஷன் கட்டாது. இப்போ எடுத்துகிட்டு போயிடவா? நல்லா இருக்குல்ல, அப்புறம் என்ன ஓவர் ஆக்டிங்க. காசு கொடுக்கலனாலுமே நடிப்பானுங்க அவனுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சாமி மாமி சேனலில் பார்த்துக்கிட்டே வாங்க. இது மாதிரி நிறைய கருத்துள்ள விஷயங்களெல்லாம் போடுவேன், வாழ்க்கைக்கு பயனுள்ள விஷயங்களெல்லாம் போடுவேன். ஸோ கீப் வாட்சிங் திஸ் பேஜ், ஃபாலோ சாமி மாமி சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், முதல்ல போய் அந்த ரெட் பட்டனில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த வேலையை பாருங்கள். ஓகே, till then it's bye from Sami Mommy now. Bye guys.